ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை தசமி எப்படி இருக்க போகிறது இப்பொழுது பார்க்கலாம். நல்ல நேரம் உண்டு காலை 6லிருந்து 7:15. மேஷராசிக்கார நேயர்களே, சூப்பர். 3 நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறவி பலமான தைரியம், சுறுசுறுப்பு, ஜெயிக்கும், வெற்றி, சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். ராசிக்கார நேயர்களே, உங்க மேல ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் பிறை சூடனே போற்றி, பித்தனே போற்றி, பிரகலாதனே போற்றி. பாலகுமார் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா உங்க மேல இருக்கிற பொறாமை இல்லாமற் போகும். ஆமா. ரிஷபராசிக்கார நேயர்களே, கெத்து கலகரிங்க, பிரமாதம், நல்ல நாள். உங்க பிறவி பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருணும். ரோகிணியுடைய தலைவர் சந்திரன், திங்கட்கிழமைக்கு தலைவர் அவர் தான். 3 நட்சத்திரத்துக்கும் இன்று சூப்பர். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு, வெள்ளை பச்சை. ராசிக்கார நேயர்களை, உங்க மேல ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் பிறை சூடனே போற்றி, பித்தனே போற்றி, பிரகலாதனே போற்றி. பாலகுமார் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா உங்க மேல இருக்கிற பொறாமை இல்லாமற் போகும். ஆமா. மிதுன ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். தேவையற்ற பேச்சு அதிகம். நிதானம், கவனம். அனுகூலமான எண் 2, தெற்கு, வெள்ளை. பரிகாரம் பண்ணுனா. ராசிக்கார நேயர்களே, மனசு சங்கடமா இருக்கிறப்ப மனசுக்குள்ள இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. லலிதா சகசரநாமம் பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்குரை எழுதியிருக்கிறார். பூங்கொடி பதிப்பகம் வெளியிட்டு இருக்கிறது, வாங்கி படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா தோல்வி தடுக்கப்படும். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோற்க மாட்டீர்கள். ஆம். கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க. பிறகு பலமான பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாள். 3 நட்சத்திரக்காரர்களும் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுறணும். ஏன்? ராசிக்கு தலைவரும் கிழமைக்கு தலைவரும் சந்திரன். அனுகூலமான எண் 1, 2, வடக்கு கிழக்கு, பச்சை, வெள்ளை. ராசிக்கார நேயர்களை, உங்க மேல ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் பிறை சூடனே போற்றி, பித்தனே போற்றி, பிரகலாதனே போற்றி. பாலகுமார் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா உங்க மேல இருக்கிற பொறாமை இல்லாமற் போகும். ஆமா. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு உங்கள் பிறவி பலமான தைரியம் ஜெயிக்கும், நல்லது. அனுகூலமான எண் 7, 9, தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை. ராசிக்கார நேயர்களே, உங்க மேல ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் பிறை சூடனே போற்றி, பித்தனே போற்றி, பிரகலாதனே போற்றி. பாலகுமார் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா உங்க மேல இருக்கிற பொறாமை இல்லாமற் போகும். ஆமா. கன்னிராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். நிதானம், பொறுமை, கவனம். வழிபாடு முக்கியம். தேவையற்ற பேச்சு இருக்கிறது, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 2, தெற்கு, பச்சை. பரிகாரம் பண்ணுனா. ராசிக்கார நேயர்களே, மனசு சங்கடமா இருக்கிறப்ப மனசுக்குள்ள இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. லலிதா சகசரநாமம் பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்குரை எழுதியிருக்கிறார். பூங்கொடி பதிப்பகம் வெளியிட்டு இருக்கிறது, வாங்கி படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா தோல்வி தடுக்கப்படும். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோற்க மாட்டீர்கள். ஆம். துலா ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை. வெற்றி, உயர்வு, சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை மஞ்சள். ராசிக்கார நேயர்களே, மனசு ஒரு மாதிரி இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அம்புலியே போற்றி, அருக்கனே போற்றி, அனந்தனே போற்றி. நல்ல புத்தகம் ஒன்று படிச்சு பாருங்க. லலிதா சகசரநாமம் கோயிலிருந்து 1/4 மணி நேரம் படிங்க, நல்லது. ஏழை எளியவங்களுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கு சிக்கனம் சிரமம் பார்க்காம பசியாத்துங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை, வைத்தறிச்சல் குறையும். உங்கள் மேலே ஏகப்பட்டது இருக்குது, குறைஞ்சு போயிடும். இப்போ இதை பண்ணுங்க, நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். சந்தோஷம். திங்கட்கிழமையான இன்னைக்கு நீங்க 3 நட்சத்திரக்காரமே விநாயக பெருமானுக்கு தீபம் போடுங்க. ஏன்னா பேசிக்கா சந்திரன் உங்க ராசியில வீக்கு. அனுகூலமான எண் 3, 9, தெற்கு மேற்கு, பச்சை, சிவப்பு. ராசிக்கார நேயர்களே, மனசு ஒரு மாதிரி இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஓம் அப்பூதி அடிகளே போற்றி,
அப்பூதி அடிகளே போற்றி, அம்புலியே போற்றி, அருக்கனே போற்றி, அனந்தனே போற்றி. நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள். லலிதா சகசரநாமம் கோயிலிருந்து 1/4 மணி நேரம் படிங்க, நல்லது. ஏழை எளியவங்களுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கு சிக்கனம் சிரமம் பார்க்காம பசியாத்துங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை வைத்தறிச்சல் குறையும். உங்கள் மேலே ஏகப்பட்டது இருக்குது, குறைஞ்சு போயிடும். இப்போ இதை பண்ணுங்க, நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. அசைவ உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் கிடையாது, திசை கிடையாது, நிறம் கிடையாது. அசைவ உணவு வேண்டாம், மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும், ஜாக்கிரதை. மூலம், பூராட, உத்திராடம் 3 பேருக்கும் சந்திராஷ்டமம். ராசிக்கார நேயர்களே, மனசு சங்கடமா இருக்கிறப்ப மனசுக்குள்ள இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. லலிதா சகசரநாமம் பருத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்குரை எழுதியிருக்கிறார். பூங்கொடி பதிப்பகம் வெளியிட்டு இருக்கிறது, வாங்கி படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா தோல்வி தடுக்கப்படும். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோற்க மாட்டீர்கள். ஆம். மகர ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் இருக்கிறது, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. ஆம். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. திருவோணத்துக்கும் திங்கட்கிழமைக்கும் தலைவர் சந்திரன். மற்றபடி நிதானம், பொறுமை. இந்த வீம்பு வேண்டாம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா மனசு சங்கடமா இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் வருணனே போற்றி, அருணனே போற்றி, கருணனே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. சிக்கனம் பார்க்காம. ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணுங்க, கெட்டது தடுக்கப்படும், உறுதி. கும்பராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, சந்தோஷம். பிரமாதமான வாழ்க்கை. அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. உங்களுடைய பிறகு பலமான நிதானம், விடாமுயற்சி ஜெயிக்கும். ராசிக்கார நேயர்களே, மனசு ஒரு மாதிரி இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அம்புலியே போற்றி, அருக்கனே போற்றி, அனந்தனே போற்றி. நல்ல புத்தகம் ஒன்று படிச்சு பாருங்க. லலிதா சகசரநாமம் கோயிலிருந்து 1/4 மணி நேரம் படிங்க, நல்லது. ஏழை எளியவங்களுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கு சிக்கனம் சிரமம் பார்க்காம பசியாத்துங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை வைத்தறிச்சல் குறையும். உங்கள் மேலே ஏகப்பட்டது இருக்குது, குறைஞ்சு போயிடும். இப்போ இதை பண்ணுங்க, நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகமாக இருக்கு, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. தேவையற்ற கோபம் வருது, பேச்சிற்கு ஜாக்கிரதை. பண விஷயத்தில் கவனம். அனுகூலமான எண் 7 தெற்கு பச்சை. பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா மனசு சங்கடமா இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் வருணனே போற்றி, அருணனே போற்றி, கருணனே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. சிக்கனம் பார்க்காம. ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணுங்க, கெட்டது தடுக்கப்படும், உறுதி. நேயர்களே, எப்படி திங்கட்கிழமை இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. பரிகாரம் பண்ணினீங்கன்னா நல்லது. இந்த பிரார்த்தனைகள் உங்களுக்கு கவசமாக இருந்து பாதுகாக்கும். யாருக்கு நல்லது நாளா இல்லையோ, யாருக்கு நல்லா இருக்கோ அவங்க மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும். அதான் சொல்கிறோம். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.